கருப்பு ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே உள்ள ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி வில்லனா இதுதான் வந்து எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே ஆர்ஜே பாலாஜி கருப்பு மூவியில் இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுது. பட் வில்லன் ரோலில் நடிச்சிருப்பாருன்றது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ எப்போவுமே ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக் ரோலில் பார்த்துருக்கோம், ஹீரோவாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வில்லனாக பார்க்க போகிறோம். அது ரொம்ப புதுசாக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு புது ரோல் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே குட், அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து கருப்பு மூவி பார்த்தீங்கன்னா சூர்யா சார் கோசம் தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருந்தேன். ஒய் பிகாஸ் அந்த வில்லேஜ் கெட்டப் ரொம்ப பழைய ஃபிலிம்ஸில் தான் வந்து சூர்யா சார் வில்லேஜ் கெட்டப்லாம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் கெட்டப்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மாஸான ஒரு கேரக்டராக இருக்கார். இல்லை கருப்பு சாமி, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மாஸாக இருந்துச்சு. சூர்யா சார் கோசம் தான் பார்க்கணுன்னு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை வந்து வில்லன் ரோலில் பார்க்கறதுக்கும் நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ ட்ரைலர் வைஸ் பார்க்கும்போது செம்ம மாசாக இருந்துச்சு. மெயினாக அந்த சூர்யா சார் இன்ட்ரடக்ஷன் அது ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் மெயினாக நட்டி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங் சூப்பராக பண்ணுவார். ஸோ அவர் தான் வந்து ஜட்ஜ் ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தீபாக்கா ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் வந்தாங்க, எஸ்கேவை முற்றி விட்டு போயிட்டாங்க. எனக்கு தீபாக்காவும் ரொம்ப பிடிக்கும். அவங்க கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான். அண்ட் தென் கடைசியில் வந்து ஒருத்தர் வந்தார் இந்த சாமி இதில் அந்த நாக்கை மடிச்சுக்கிட்டு அவரோட நோஸ் அண்ட் லிப்ஸ் அண்ட் டங் மட்டும் தான் தெரியுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கும், எனக்கு பார்த்த உடனே வந்து ராகவா லாரன்ஸ் சார் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தார். ஒருவேளை அவர் தான் வந்து கேமியோ பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அது இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா வந்து என்னோட கெஸ்ட்டு சில பேர் போட்டிருந்தாங்க லாரன்ஸ் சார் மாதிரி இருக்கார், சில பேர் வந்து சூர்யா சாரே தான் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் கார்த்தி சார் சொன்னாங்க, சில பேர் எஸ்டிஆர்லாம் வந்து சொன்னாங்க. பட் அது யார் பண்ணியிருக்கான்னு தெரில. அந்த ரோல் வந்து கோயிங் டு பி மோர் பவர்ஃபுல் மட்டும் தெரிஞ்சது, ஆனால் யாருன்னு தெரில. நீங்கள் அது யாராக இருக்குன்னு கெஸ் பண்ணீங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் த்ரிஷா மேம் அண்ட் சூர்யா சாரோட காம்போ, ஓஜி காம்போ, அது அந்த காம்போ இப்போ ரிப்பீட் ஆகிறது வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா மேமும் பார்த்திங்கன்னா அந்த சாரியில் வந்து சூப்பராக இருந்தாங்க. அந்த லாயர் கிட்டப்பில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஃபேஸ்லாம் ரொம்ப இழைச்சி போய் அப்படி இருந்தாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் சாரியில் சூப்பராக இருந்தாங்க. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வக்கீலாக இருக்கார். அவர் வந்து ஒரு வில்லன், ஒரு ராங்கான வக்கீலாக இருக்கார். அதை திருத்தத்துக்கு வந்து கருப்பு அந்த கேரக்டர் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த கோர்ட்டே வந்து திருத்த போகிறாங்க. அந்த மாதிரி தான் கதை போகும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ டைரக்டராக வந்து ஆடியன்ஸை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து எல்கேஜி செம படம், மூக்குத்தி அம்மனும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கருப்பும் வந்து எல்லார் மனசையும் வந்து கவரும்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. லெட்ஸ் சீ, பார்ப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கு கருப்பு ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹைப் ஆச்சு, என்னென்ன உங்களுக்கு தோணுச்சு எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.